ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த ஆட்டக்காரி ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா, அவள் இருந்துக்கிட்டு அவளால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி விஜயும் மல்லியும் இன்னும் எவ்வளோ அளவுக்கு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பண்ணுற பிளானில் நடக்கிற எல்லாமே அவளுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஆனால் இந்த விஜய் இருக்க பற்றி அவனை மாதிரி ஒரு சரியான பச்சந்தி யாருமே இருக்க மாட்டாங்கங்க. ஏன்னா நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறான். அந்த குழந்தைய கண்ணுக்கு கண்ணாக உயிருக்கு உயிராக மல்லி வந்து நேசித்து பாசத்தை வச்சு அவளுக்கு பாசத்தை கொட்டி 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 வளர்த்தப்பெல்லாம் இவனுக்கு நல்லவளா தெரியுது. ஆனால் அந்த குழந்தை காணாமல் போயிடுச்சுன்னா உடனே கெட்டவனு தெரியுது. என்ன நியாயங்க இதெல்லாம்? ஆனால் ரொம்ப ஓவருங்க இந்த விஜய் பண்ணுறது. கொஞ்சமாச்சும் மல்லி மேலே கருணை காட்டணும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் போதும் உடனே மல்லியை ஓரம் கட்டிட்டு அந்த ராஜேஸ்வரியை தூக்கி தலைமையில் வச்சுக்க வேண்டியது. அவள் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இந்த வாட்டியாச்சும் அவங்கள எப்படியாச்சும் பிரித்து ஆகணும்னு சொல்லிட்டு அவளால் முடிஞ்ச எல்லா வேலையும் பண்ணி அவளுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் அவள் நினைக்கிற எல்லாமே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காதுங்க. ஏன்னா விஜய்க்கும் மல்லிக்கும் இந்த ஜென்மத்தில் இருங்க பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பந்தம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் யாருமே அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு படாத பாடுபட்டு அவங்க வந்து எப்படியாச்சும் வெண்பாவை நம்ம கண்டுபிடிச்சி அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிடணும். அதுக்கப்புறம் அவர் பேசினா என்ன பேசலாம் என்ன அவருடைய குழந்தைய அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம எங்கேயாச்சும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிளானாக போட்டுட்ருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த நிஷா இருந்துக்கிட்டு ஏங்க நீங்கள் வந்து பண்ணுற எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வர்கிட்ட மறுபடியும் கோல் மூட்டி விட்டுட்ருக்கா. அந்த விஜய் மாமா வந்து இப்போ வரைக்கும் மல்லி வந்து நம்மளை எப்படியாச்சும் அவள் பக்கம் இழுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுருக்கா. ஆனால் அவள் மாசமாக இருக்கவும் கூடாது. அவள் வயிற்றில் குழந்தை வளர்ந்தா அதுக்கப்புறம் என் குழந்தை வெண்பா வந்து அவள் ஓரம் தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கா இல்லையா. அதனால இப்போதைக்கு விஜய்கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த நிஷா இருந்துக்கிட்டு அந்த மல்லி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னே கூட வச்சுப்போம். அவள் கர்ப்பமாக இருந்தால் அவளை ஸ்கேன் பண்ண பேப்பர் வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். அதை எடுத்து விஜய் மாமா கிட்ட காட்டுங்க. அப்புறமா அந்த மல்லியோட கதை இன்றைக்கே முடிஞ்சிடும். இவ வந்து கர்ப்பம் ஆயிட்டான்னா இவ ஏன் குழந்தைய கவனிக்க மாட்டா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த குழந்தைய கலைச்சரி சொல்லுவார். அப்புறமா அந்த மல்லியோட ஆட்டம் எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஏன்னா அந்த மல்லி இப்போ வந்து இந்த வீட்டில் ஏற்கனவே நம்ம அசைக்க முடியாத ஒரு நங்கூரத்தை போட்டிருக்கோம். அதுக்கும் மேலே இன்னொரு குழந்தை இந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னா அவளை இந்த வீட்டிலேருந்து யாராலையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆணவத்தில் சுற்றிட்டுருக்கா. ஆனால் அந்த ஆணவத்தில் அவள் சுற்றிட்டு இருக்கிறத கண்டிப்பாக நம்ம நிறைவேற விடவே கூடாது. அப்படி நிறைவேற விட்டோன்னா நம்மள மாதிரி ஒரு இது யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவளோட ஆட்டம் இன்னும் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி சரி நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அலமாரியில் தேடி கண்டுபிடிச்சி அதை விஜய்கிட்ட சொல்லி அழகாக பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவங்க அலமாரியை போய் அவள் வந்து திறந்து பார்த்துட்ருக்கா. அதுக்குள்ளே இந்த விஜய் வந்து வேறு ரூமில் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் மல்லி கெஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் மன்னிக்கவே மாட்டீங்களா, என் கூட பேசவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் நான் உங்கள்கிட்ட பேசணும், எதுக்காக பேசணும், பேச முடியாதடி, என் பொண்ணு எப்போ என்கிட்ட வரலோ அப்போ தான் நான் வந்து உங்கள்கிட்ட பேசுவேன், அப்படியே பேசணுன்னாலும் அந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரிங்க நீங்கள் பேசாத இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா, மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறப்ப தான் அந்த இடத்துல வெண்பா குடுகுடுன்னு வெளியே ஓடி வர. வெண்பாவை பார்த்தா மல்லி வெண்பா வெண்பா என் தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. அந்த வெண்பா வந்து ஐயோ நம்மளை யாரோ பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லின்றது தெரியாமல் குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம மல்லியம்மா குரல் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை திரும்பி பார்க்க அப்போ தான் தெரிய வருது நம்ம மல்லியம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிக்க அதை பார்த்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அப்பாடா எப்படியும் என் குழந்தை கிடச்சிருச்சு சாமின்னு சொல்லிட்டு அவர் நினைக்க, ஏன்னா இவன் எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போகிறான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பின்னாடி வந்த நம்ம விஜய் இருந்துக்கிட்டு எப்படியோ மல்லி கண்டுபிடிச்சிட்டா, மல்லியை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கூடி குறுகி நிற்க, அதுக்கப்புறம் அந்த இடத்துல கடவுளுக்கும் நன்றி சொல்லிட்டு அவங்களுடைய அந்த பாண்டிங்கை கண்கொள்ளா காட்சியாக பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு வெண்பாத்தங்கம் நீ எங்கே போன, எப்படி போன, எதுக்காக இப்படி போன அப்படின்னு சொல்லிட்டு 108 கேள்வியை கேட்க, ஐயோ மல்லிமா ஏன் அதவே கேட்டுட்ருக்கீங்க, வாங்க முதல்ல வீட்டுக்கு போவோம், நான் என்னை கடத்திட்டு போனவங்க இங்கே தான் இருக்காங்க போல், அவங்க திரும்ப வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி வா போகலான்ட்டு வீட்டுக்கு போக அங்கே விஜய் முன்னாடி நிற்க ஒரே கோயின்சிடென்ஸாக நடந்துட்டுருக்கு. அப்பாடா இப்போ தான் இந்த இதுக்கு வந்து ஒரு எண்டு கார்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நான் இருக்கேன். நீங்களும் அப்படியே இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. Thanks for watching.